நியூ இயர்க்கு வீடியோ போட்டுடலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் புது வருஷ வாழ்த்துக்கள். இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்கும் நல்லபடியாக அமையணும். இப்போ இன்றைக்கி என்ன பேசலாம் அப்படின்னா, இந்த சினிமாக்காரன் பின்னாடி போகிற கூட்டமும் இந்த செல்வி அவர்கள் பின்னாடி போகிற கூட்டமும் எந்த காலத்துலேயும் மூளையை யூஸ் பண்ணதே கிடையாது அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரிகிறது. அதாவது எந்த தப்பும் செய்யாத ஸ்கூல் டீம் வந்து கொலைக்காரர்களாம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கலேருந்து எல்லாருமே கொலைக்காரர்களாம், சூனியம் வச்சுட்டாங்களாம், மந்திரவாதிகளாம், நரபலி கொடுத்துட்டாங்களாம், என்னென்னமோ பெனாத்திக்கிட்டு இருக்குங்க இந்த கூட்டம். ரேப் பண்ணிட்டாங்க, இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாருமே ரேப் பண்ணிட்டாங்க, அண்ணாமலை ரேப் பண்ணிட்டாங்க, இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கு ஒரு கூட்டம். இந்த ஒரு கூட்டத்திற்கு யார் நல்லவர்கள் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 41 பேர் செத்து போயிருக்காங்க கூட்டத்தில். அது கொலை இல்லையாம். இந்த மனுஷன் உள்ளே என்ட்ரி ஆகும்போது அவ்வளோ பேரும் கூட்டத்தில் நசுங்கி செத்து போயிருக்காங்க. அவன் வந்து இந்த உலகத்தையே காப்பாற்ற போகிறானா, தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறானா, திமுகவிடமிருந்து காப்பாற்ற போகிறானா. உனக்கு திமுக வெறுப்பு இருக்குன்னா ஓகே, ஆனால் போயும் ஒரு நடிகனை தேர்ந்தெடுத்துவிட்டு அவனால் தான் தமிழ்நாடு சிறக்கும், திமுகவை விரட்டி அடிக்கலான்னு வளரிட்டு இருக்குனுங்க சில ஜென்மங்கள். இதுங்க தான், இந்த மாதிரி கேஸுங்க தான் செல்விக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கு. எந்த தப்பும் பண்ணாமல் அடி வாங்கியிருக்கு. அந்த ஸ்கூலை 1000 பேரை வச்சு செல்வி அவர்கள் அடித்து துவம்சம் பண்ணியிருக்காரு. செல்வி நல்லவராம், ஸ்கூலில் இருக்கிறவங்களாம் கெட்டவங்களாம். இந்த அளவுக்கு கேவலமாக யோசித்து கொண்டிருக்கிறார்கள் செல்வி டீம். இந்த செல்விக்கு கூஜா தூக்குற டீம்லாம் என்னென்ன படிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் கிளாஸு 6ஆம் கிளாஸு, ஒருத்தன் சொல்கிறான் 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காராம். அவர் வந்து ஸ்ரீமதி கையெழுத்து மாதிரியே எழுதினானா. அவன் 10ஆம் கிளாஸ் கூட படிச்சிருக்க மாட்டான்ற. ஏன்னா அவனோட ஃபேக் ஐடிஸு, அவனோட ஒரிஜினல் ஐடியிலலாம் அவனோட தமிழ் பார்த்திங்கன்னா கேவலமாக இருக்கும். அவன் எழுதுகிற தமிழ் கவனிச்சிருந்தீங்கன்னா, நான் எவனை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு கேவலமான தமிழ் ஒரு 10ஆம் கிளாஸ் படித்தவன் எழுதியிருக்க முடியுமா அப்படின்றது நமக்கு தெரியல. சும்மா இவன்லாம் வந்து இலங்கையிலேருந்து தப்பிச்சு ஓடினவன், எங்கே படிச்சிருப்பான் எனக்கு தெரில. இந்த படிக்காத கூட்டம், தற்கூரி கூட்டம் தான் செல்விக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. இதுங்க வந்து பேசுதுங்க ரூல்ஸ் எல்லாம். இதுங்க என்னத்தை பெருசாக கண்டுபிடிச்சிட்டாங்க எனக்கு புரியல. இதுங்க பேசுறதெல்லாம் கேட்டால் முட்டாள்கள் எல்லாம் குரூப்பாக சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு அறிவுபூர்வமான டிஸ்கஷன் எதுவுமே கிடையாது. வளர வேண்டியது, எதையாவது வளர வேண்டியது. இந்த செல்வி டீமில் இருக்கிற யாருக்குமே வந்து ஒருத்தனுக்கும் சுய புத்தின்றது கிடையாது. ஸ்கூல் செய்த ஒரே தவறு வந்து ஆம்புலன்ஸை கூப்பிடாமல் போனது தான். ஸோ அந்த ஒரு தவறு பண்ண ஒரே ஒரு காரணத்துக்காக என்னமோ அந்த ஸ்கூல் தான் வந்து பிளான் பண்ணி அந்த பொண்ணை கொலை செஞ்ச மாதிரியும், எல்லாத்துக்கும் சிசிடிவி எவிடன்ஸ் கொடுத்தாங்க இல்லையா. ரவிக்குமார் அவர்கள் தண்ணி குடிக்கிறாரு பாட்டிலில், வாட்டர் பாட்டிலில். அவர் பையன் ஓடி வந்து கொடுக்குறாரா. இந்த கதையெல்லாம் யார் சொன்னது? செல்வி அவர்கள் தானே. செல்வி அவர்கள் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸை பார்த்துட்டு தானே இதெல்லாம் சொன்னார். அதே மாதிரி எல்லா பொண்ணுங்களும் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் என் பொண்ணு மட்டும் விழுந்து படித்தா, விழுந்து எழுதினா. அவள் ஆக்சுவலி விழுந்து படிக்கலை, அவள் விழுந்து எழுதினா. என் பொண்ணு எவ்வளோ படிப்பில் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு டைலாக்லாம் சொன்னது யார்? செல்வி அவர்கள் தானே. அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி அது லெட்டர் எழுதியிருக்கு. அது எதையோ லெட்டர் எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு என் பொண்ணு மட்டும்தான் படிப்பில் சிங்கம், மற்ற பொண்ணுங்கள்லாம் உட்காந்துருக்கு, விளையாடிட்டு இருக்கு, பேசிகிட்டு இருக்குது, படிப்பில் அவளுக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, என் பொண்ணுக்கு தான் இன்ட்ரெஸ்ட்னு வளரிட்டு இருந்தது யார்? செல்வி தானே. அப்போ எல்லாத்தையும் சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்துட்டு தானே இந்த வளரிட்டு இருந்தார் செல்வி. அவர் பேசும்பொழுதே அந்த சிசிடிவியில் என்ன இருக்குதுன்னு, அவர் சிசிடிவி ஃபுட்டேஜஸில் என்ன இருக்குதுன்னு அவர் சொல்லும் பொழுதே ஸ்கூல் மீது எந்த தப்பும் இல்லைன்னு தானே தெரியுது. இல்லை அந்த பொண்ணை வந்து வேணும்னே கொலை செய்கிற அளவுக்கு ஸ்கூலுக்கு என்ன அப்படி பெரிய மண்ணாங்கட்டி மோட்டிவ் இருக்க போகிறது? இந்த தற்கொலை கூட்டம், இந்த கேவலமான கூட்டம் இருக்குது பாருங்கள். இந்த விஜய் தான் தலைவன், 41 பேரை கொன்றவன் தான் தலைவன் சொல்லிட்டு ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்கு பாருங்கள். அதுங்க சொல்லுதுங்க. அதில் ஒருத்தன் சொல்கிறான் 20 கோடி கொடுக்கணுமா ஸ்கூல். அது எப்படி? ஸ்கூலுக்கு இன்சூரன்ஸ் கிடச்சிதான். ஏன்னா ஸ்கூலை வந்து இவர்கள் சர்வநாசம் செய்து விட்டார்கள், செல்வி அண்ட் கோ. அந்த இன்சூரன்ஸ் பணத்துலேருந்து 20 கோடி செல்விக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ உன் கண்ணு எங்கே போகுது? பணத்தில் தானே. அப்போ 20 கோடி செல்விக்கு கொடுத்தா உனக்கு எத்தனை கோடி வேணும்? ஜஸ்ட் கேட்குறேன். எந்த அளவுக்கு பணத்தாசை பிடிச்சா கேவலமான ஜென்மங்கள் இதுங்களாம். அப்போ செல்விக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட்டு போச்சுன்னா செல்விக்கிட்டேருந்து பிடுங்கிறதுக்கு ஒரு கூட்டம் உட்காந்துருக்கு. கேவலமான கூட்டம். கேட்குறேன், என்ன பெருசாக கிழிச்சிட்டாரு செல்வி அவர்கள்? அவருக்கு தனியாக காசு எடுத்து அள்ளி கொடுக்கறதுக்கு கோடிக்கணக்கில். அந்த பொண்ணு செத்ததே செல்வியால் தான்.
அந்த பொண்ணு எவ்வளோ மனவேதனையில் 4.5 லட்சம் 4.25 லட்சம் அது மை ஃபீஸ் மை கடன் எழுதி வச்சிருக்கு அந்த பொண்ணு. செல்வியோட இன்ஸ்ட்ரக்ஷனில் செல்வி சொல்லியிருக்கார், எல்கேஜியில் உனக்கு நான் இவ்வளோ பே பண்ணியிருக்கேன், யூகேஜியில் இவ்வளோ பே பண்ணியிருக்கேன், 2nd ஸ்டாண்டர்டில் இவ்வளோ பே பண்ணியிருக்கேன், 11th ஸ்டாண்டர்டில் இவ்வளோ பே பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து செல்வி அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த பொண்ணு எழுதியிருக்கு. அதே மாதிரி இது உண்மையா பொய்யா, அந்த மை ஃபீஸ் மை கடன் உண்மையா பொய்யா அப்படின்றத எப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம்? செல்வி அவர்களிடமிருந்து ஸ்ரீமதிக்கு அவர் கட்டிய ஃபீஸ் அத்தனையும் ரிசிப்ட் அத்தனையும் செல்வி அவர்கள் வச்சுருக்காரு, எல்கேஜி படிக்கிறதுலேருந்து. அதை ஒரு வீடியோவில் காமிச்சுக்கிட்டாரு. அப்போ எல்கேஜிலேருந்து நீ ஃபீஸ் ரிசிப்ட் வச்சுருக்கேன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணியிருக்க. இந்தா எழுது, எல்கேஜியில் உனக்கு நான் இவ்வளோ ஃபீஸ் கட்டியிருக்கேன், 1st ஸ்டாண்டர்டில் இவ்வளோ ஃபீஸ் கட்டியிருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா பேசியிருக்கோம்ல, ஸ்ரீமதி கிட்ட கண்டிப்பாக பணத்தை பற்றி பேசியிருக்கோம். சரி, இந்த மை ஃபீஸ் மை கடனை காமிக்கலாமே, செல்வி அவர்கள் வச்சுருப்பார் இல்லையா, அந்த ப்ரூஃப் அவர் வச்சுருப்பார் இல்லையா, அதையும் செல்வி அவர்களிடம் இருக்கும் அந்த ஃபீஸ் அத்தனையும் அவர்கிட்டருந்து வாங்கி கம்பேரிசன் பண்ணாலே தெரிஞ்சிடுமே, மை ஃபீஸ் மை கடன் எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரிஞ்சிடும்ல. ஸ்கூல் டீமுக்கு தெரிஞ்சிருக்குமா எவ்வளோ ஃபீஸ் கட்டினாங்க செல்வி அவர்கள் எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது ஸ்ரீமதி அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? சில ஜென்மங்கள் எப்படி பேசுதுன்னா, சில ஜென்மங்களில் செல்வி அப்படி தான் பேசுகிறார். அதாவது அந்த ஒரே ஒரு கையெழுத்தில் 3 கையெழுத்து இருக்கான், 3 பேர் எழுதியிருக்காங்களாம். அப்போ அந்த 3 பேர் யார்? இபிஎஸ் ஒரு கையெழுத்து, அண்ணாமலை ஒரு கையெழுத்து, அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கையெழுத்து. அப்படி சொல்லிக்கலாமா? இல்லை யார், செல்வி அவர்கள் ஒரு கையெழுத்து, இல்லை வேறு யாராவது ஒரு கையெழுத்து அப்படி சொல்லிக்கலாமா? அது எப்படி ஒரே லெட்டர்லாம் 3 கையெழுத்து 4 கையெழுத்துலாம் வர முடியும்? அந்த பொண்ணு மன வேதனையில் லெட்டர் எழுதியிருக்கு. இந்த அம்மா ஹேண்ட் ரைட்டிங் கண்டுபிடிக்கிறாங்களாம். இன்னொன்று அறிவாளி கூட்டம் பாருங்கள், அந்த பொண்ணுக்கு நல்லா தமிழ் பேச தெரியுமே, தமிழ் எழுத தெரியுமே, இதுங்களுக்கு தமிழே எழுத தெரியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த செல்வி கூட்டத்துக்கு தமிழ், செல்விக்கே தமிழ் ஒழுங்காக வராது, எழுதும்போது கவனிச்சிங்கன்னா தெரியும், பேசும்போது ஒழுங்காக வராது. இவங்க என்ன பேசுதுங்கன்னா, தமிழில் வந்து ஸ்ரீமதி எழுதலையாம், தங்கிலீஷில் எப்படி எழுதியிருப்பா? தங்கிலீஷில் எழுதுகிற ஹேபிட்டே கிடையாது ஸ்ரீமதிக்கு. அவளுக்கு தான் இங்கிலீஷ் பீஸு நல்லா தெரியுமே, என்னத்துக்கு அவள் வந்து தமிழ்லையும் எழுதாமல் இங்கிலீஷ் பீஸ்லையும் எழுதாமல் தங்கிலீஷில் எழுதியிருக்கான்னு வளரிட்டு இருக்கு. நான் கேட்குறேன், இப்போ ஃபேஸ்புக்கிலலாம் கமெண்ட்ஸ் போடுறாங்க. எப்படி கமெண்ட்ஸ் போடுறாங்க? இப்போ செல்வி அவர்கள் கூட்டமே வச்சுப்போமே, செல்வி அவர்கள் கூட்டமே அதுங்களே கமெண்ட் போடுதுங்க, தங்கிலீஷில் தானே கமெண்ட் போடுதுங்க நிறைய பேர். எல்லோரும் அப்படி தூய தமிழ் தூய இங்கிலீஷில் கமெண்ட் போட்டுட்ருக்காங்க. அதில் ஒரு சில ஜென்மங்கள் வந்து தங்கிலீஷில் தான் எழுதிட்டு இருக்குங்க கமெண்ட்டு. கரெக்டாக வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து நம்மளுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா எதில் நம்ம கமெண்ட் போடுவோம்? ஒன்று இங்கிலீஷில் கமெண்ட் போடுவோம், ரிப்ளை பண்ணுவோம். இல்லாட்டி தமிழில் யாருமே, எனக்கு தெரிஞ்சு தமிழில் யாருமே தூய தமிழில் கமெண்ட்டு மெசேஜ் அனுப்புறது இல்லை வாட்ஸ்அப்பில் எனக்கு தெரிஞ்சு. அதாவது அவர்களுக்கு வந்து இங்கிலீஷும் தெரியாது தமிழை தவிர அப்படின்ற பட்சத்தில் ஒரு சில பேர் தமிழில் மெசேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் முக்கால்வாசி ஒரு 90% எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நிறைய பேர் ஒன்று இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க, இல்லாட்டி தங்கிலீஷில் தான் கமெண்ட்டு. நீ சாப்பிட்டியா, நீ தூங்கினியா, என்ன செஞ்ச, நீ படிச்சியா, அது பண்ணியா, உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, இதெல்லாம் வந்து தங்கிலீஷில் தானே எல்லாருமே எழுதுவாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பும்போது. இப்போ அந்த பொண்ணு வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணியிருந்தா அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் அந்த பொண்ணு டீச்சர் என்ன சொன்னாங்க, நீ படிச்சிட்டியா, எக்ஸாமுக்கு படிச்சிட்டியா, இப்படி தானே அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணியிருப்பாள் அந்த பொண்ணு. இது வந்து ஒரு காமன் சென்ஸு. அந்த பொண்ணு லெட்டர் எழுதினது வந்து தங்கிலீஷில் எழுதிட்டாலும், இங்கிலீஷில் எழுதலை, தமிழில் எழுதலை. அவளுக்கு தான் இங்கிலீஷ் நல்லா தெரியுமே, ஏன் அவள் இங்கிலீஷில் எழுதலை அப்படின்னு வளரிட்டு இருக்குங்க ஒரு கூட்டம். சரி, இங்கிலீஷில் எழுதினா செல்வி அவர்களுக்கு அவள் என்ன எழுதினான்றது புரியுமா? புரியாது. தமிழில் எழுதினாலும் புரியாது செல்வி அவர்களுக்கு. ஒன்றும் வேணால் அந்த ஈக்குவேஷன்ற வேர்டை வந்து செல்வி அவர்கள் எப்படி சொன்னார்? ஈக்குவல் கொஸ்டின் எல்லாம் 1 மார்க்கில் கொடுக்குறாங்க, 1 மார்க் கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலையா என் பொண்ணுக்கு அப்படின்னு கேட்குறாரு செல்வி அவர்கள். 1 மார்க் கொஸ்டினுக்கு ஸ்ரீமதியால் ஆன்சர் பண்ண முடியலையா? 1 மார்க் கொஸ்டின் ஈக்குவல் கொஸ்டினுக்கெல்லாம் என் பொண்ணுக்கு ஆன்சர் பண்ண முடியலையா, அதுக்காகலாம் சாவாளா என் பொண்ணுன்னு செல்வி அவர்கள் பேசுகிறார். அதாவது இவர் எந்த அளவுக்கு படித்திருக்கிறார் அப்படின்பது தெரிகிறது. இவர் எம்காம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? அதுவும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காராம் எம்காம். இவர் வந்து எல்ஐசி ஏஜென்ட் என்பதால் அட்லீஸ்ட் மினிமம் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டெல்லாம் 10th முடித்தாலே போகிறோம்னு நினைக்கிறேன். எல்ஐசிக்கு வந்து 12th இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது அட்லீஸ்ட் ஒரு 12th படிச்சிருக்கணும் செல்வி அவர்கள்.
அவர் எம்காம் படித்தாரா இல்லையா நம்ம யாரும் பின்னாடி போய் பார்க்கல. இவர் 12th படிச்சிருந்தாலும் சரி இல்லை எம்காம் படிச்சிருந்தாலும் சரி, எது உண்மையோ, அக்கௌண்ட்ஸில் கூட ஈக்குவேஷன்ற ஒரு வேர்டு இருக்கும் இல்லையா. அக்கௌண்ட்ஸில் கூட, மேத்தமேட்டிக்ஸில் மட்டும்தான் ஈக்குவேஷன் கிடையாது, அக்கௌண்ட்ஸில் கூட ஈக்குவேஷன்ற வேர்டு இருக்கும். அந்த ஈக்குவேஷன்ற ஒரு வார்த்தையை கூட உன்னால் ஒழுங்காக உச்சரிக்க முடியலை. அது ஈக்குவல் கொஸ்டின், இவன்னா 1 மார்க் கொஸ்டின் சொல்லிட்டு இருக்க. 3 வருஷமாக அந்த லெட்டரை நீ தான் வச்சிட்ருக்க கையில், அந்த காப்பி, சூசைட் அந்த லெட்டர் காப்பியை நீ தான் வச்சிட்ருக்க. அட்லீஸ்ட் யாராவது பக்கத்தில் இல்லை ஸ்ரீமதியோட கசின்ஸ் யாராவது இருப்பாங்க, அவங்ககிட்டயாவது கேட்டு இந்த லெட்டரில் ஸ்ரீமதி என்ன எழுதியிருக்கா, இது என்னது, இது ஈக்குவல் வேர்டுனா என்ன, 1 வேர்டுனா என்னன்னு அவங்ககிட்ட கேட்டிருந்தா கூட அவங்க சொல்லியிருப்பாங்க அது ஈக்குவல் வேர்டு கிடையாது, அது 1 வேர்டு கிடையாது, அது பேர் ஈக்குவேஷன் சொல்லியிருப்பாங்க. இப்போ 3 வருஷமாக அந்த லெட்டர் உங்கள் கையில் தான் இருக்குது, அந்த காப்பி. அப்போது உனக்கு வந்து அது என்னன்னு கூட தெரியாமல் நீ வளரிட்டு இருக்க. உனக்கு வேண்டியது காசு, பல கோடி வேணும். உன் அல்லக்கைகளும் என்ன சொல்கிறாங்க, 20 கோடி கொடுக்கணுமா, ஏன்னா ஸ்கூலுக்கு இன்சூரன்ஸ் பணம் கிடச்சி தான். ஸ்கூலுக்கு இன்சூரன்ஸ் பணம் கிடச்சிதுன்னு எவன்டா சொன்னது? அதை ஸ்கூல் என்ன, எல்லா ஸ்கூலும் வந்து அவங்க ஸ்கூலுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. பிஸ்னஸ்க்கு வேணால் செய்வாங்க. அப்படியே ஒரு வேளை இவர்கள் வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தா கூட அது சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும். 20 கோடி 50 கோடி 100 கோடிகளாம் எவனும் வந்து இன்சூரன்ஸ் பண்ணுறது, அது ரொம்ப பணக்காரங்க வேணால் செய்யலாம். இந்த ஸ்கூல் இப்போ இயங்குவதுக்கு காரணமே அந்த ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் தான். 3-4 வருஷத்தோட ஃபீஸை கையில் கொடுத்து இந்தாங்க ஸ்கூல் நடத்துங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு அவங்க வந்து நிற்கிறாங்க. யார்? அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸு. அந்த அளவுக்கு அந்த ஸ்கூல் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். செல்வி வந்து சர்வநாசம் செய்து விட்டார் அந்த ஸ்கூலை. நாங்கள் எங்கள் பசங்களோட ஃபீஸை முன்னாடியே கட்டிடுறோன்னு சொல்லி கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. அது தவிர அரசும் ஏதோ உதவி செய்திருக்கிறது. ஏன்னா இந்த ஸ்கூல் வந்து அந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கு. ஃபுல்லாக நாசம், எரிஞ்சு சாம்பலாக இருக்குது இந்த ஸ்கூலு. அந்த ஸ்கூலுக்கு இன்சூரன்ஸ் பணம் கிடைத்து விட்டது. அந்த பணத்துலேருந்து 20 கோடி செல்விக்கு கொடுத்துருக்கலாமா? எதுக்கு செல்விக்கு 20 கோடி? ஸ்கூலை சர்வநாசம் செய்ததற்கா இல்லை ஸ்ரீமதியை சாகடிச்சதுக்கா? அந்த பொண்ணு செத்ததே செல்வியால் தான். அந்த ஸ்கூலுக்கும் அவர் நல்லவராக இருந்ததில்லை, ஸ்ரீமதிக்கும் நல்லவராக இருந்ததில்லை செல்வி அவர்கள். இப்படி உயிரோடு இருப்பவங்கள அந்த அளவுக்கு கண்ட மேனிக்கு பேசுகிறாரே செல்வி அவர்கள். அந்த பொண்ணுக்கிட்ட என்னென்ன பேசியிருப்பார். அதுவும் கூடவே இருந்திருக்கு அந்த பொண்ணு அவ்வளோ நாள். அந்த திட்டியிருப்பார், அந்த கெட்ட வார்த்தைகள் சொல்லியிருப்பார், அவ்வளவு கெட்ட வார்த்தைகள் பேசியிருப்பார். ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் விபச்சாரம் செய்கிறார்கள், விபச்சாரிகள்னு சொல்கிறவர். ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விபச்சாரம் செய்தனர் அப்படின்னு சொல்கிற செல்வி அவர்கள் ஸ்ரீமதியை மட்டும் நல்ல விதமாக பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஸ்ரீமதியை வந்து திட்டினதே கிடையாதான், அடித்தது கிடையாதான், திட்டினது கிடையாதான், அவ்வளோ நல்லா வரான். அப்படியே மடியில் வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தார் பாருங்க செல்வி. உண்மையிலேயே ஸ்ரீமதியை வந்து அந்த அளவுக்கு கொஞ்சிக்கிட்டு இருந்தா, நல்லபடியாக பார்த்துட்டு இருந்தா, அந்த பொண்ணு செத்துருக்காது. இந்த பொம்பளைக்கு பயந்து ஐயோ இது என்னென்ன பண்ணுமோ வீட்டுக்கு போனால் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு இந்த பொண்ணு செத்து போயிருக்கு. ஸ்ரீமதி இறப்பதற்கு 2 நாள் முன்னாடி செல்வி அவர்கள் ஸ்ரீமதி கிட்ட பேசலைன்னா கூட சரி, செல்வி மீது எந்த தவறும் கிடையாது, ஸ்கூல் மீது தான் தப்பு போல இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அந்த பொண்ணு டியூஸ்டே அன்றைக்கி செத்து போகுது. சண்டே அன்றைக்கி செல்வி அவர்கள் ஸ்ரீமதி கிட்ட பேசியிருக்காரு. அதுவும் 1/2 மணி நேரம் மேலே பேசியிருக்காரு. அப்போ அந்த பொண்ணு 2 நாளாக மன உளைச்சலில் இருந்தால், ரொம்ப சோகமாக இருந்தான்னு அவள் ஃப்ரெண்ட்ஸே சொல்கிறாங்க நக்கீரன் சேனலில். அப்போது அவ்வளோ வருத்தத்தில் இருந்திருக்கா. 2-3 நாளாக அவள் பேசவே இல்லை யார்கிட்டையும் ஒழுங்கா. அந்த அளவுக்கு மன வேதனையில் உள்ளுக்குள்ளே பயந்துக்கிட்டு உட்காந்துருக்கு இந்த பொண்ணு. டியூஸ்டே மத்தியானம் அந்த சந்தோஷம் அனுப்பியிருக்காரு செல்வி அவர்கள். அங்கே போய் அந்த பையன் என்ன சொன்னானோ தெரியாது. அந்த பையனை முதல்ல விசாரிக்கணும். சிபிஐயோ சிபிசிஐடியோ யாராக இருந்தாலும் விசாரணை செய்யும் பொழுது அந்த பையனை விசாரிச்சிருக்கணும். அவன் சொல்லியிருப்பான். அவன் வந்து ஸ்ரீமதி கிட்ட என்ன பேசினான், இந்த மாதிரி வந்து அம்மா வந்து கூப்பிட்றாங்க சண்டே, நீ வந்து வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லியிருப்பான்ல. அவன் என்ன சொன்னான்னு நமக்கு தெரியாது, ஏதோ சொல்லியிருக்கான் இல்லையா. அதுக்கப்புறம் தான் ஸ்ரீமதி வந்து இந்த ஒரு கோர முடிவை எடுத்திருக்கான். இப்போ அந்த ஸ்கூல் வந்து யோசிச்சுட்டு இருக்கு, இந்த பொண்ணை ஏண்டாப்பா சேர்த்தோம் மறுபடியும். ஏன்னா அந்த பொண்ணு ஏற்கனவே வெளியில் போயிட்டா. நான் செல்வி அவர்கள் கூப்பிட்டு போயிட்டா, நான் வேறு ஸ்கூல் சேர்க்க போகிறேன்னு கூட்டிகிட்டு போயிட்டாரு. டிசி வாங்குறதுக்கு தானே வரேன்னு சொன்னார் செல்வி அவர்கள்.
எதற்காக ஸ்கூல் டீமில் போயிட்டு மறுபடியும் என் பொண்ணை சேர்த்துக்கோங்கன்னு அந்த பொண்ணை வந்து மறுபடியும் எதுக்கு வலுக்கட்டாயமாக அந்த ஸ்கூலில் சேர்க்கணும்? 10 நாள் சத்யசாயி ஸ்கூலில் படித்த பொண்ணு மறுபடியும் வந்து சக்தி ஸ்கூலில் சேர வேண்டிய அவசியம் என்ன? நம்ம எல்லோரும் ஸ்கூல் விட்டு மாறினோம் அப்படின்னா எந்த ஸ்கூலில் சேர்ந்தோமோ அங்கே தானே படிப்போம். திருப்பி நான் இல்லை நான் பழைய ஸ்கூலுக்கே வரேன்னு யாராவது எங்கேயாவது சேர்த்துருக்காங்களா? திருப்பி அப்படியே சேர்த்துருந்தாலும் அந்த ஒரு வருஷமாவது போயிருக்கணும். இப்போ அந்த பொண்ணு 11th முடிச்சிட்டா 12th போகிறா அப்படின்னா அந்த ஒரு வருஷம் இல்லை 11th படிக்கும்போதே அந்த பொண்ணை வேறு ஸ்கூல் சேர்த்துருக்காங்கன்னு வச்சுக்கோமே, 1 இயர் பார்த்துருப்பாங்க அந்த ஸ்கூலில் நல்லா சொல்லித்தராங்களா பாடம்லாம் அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா மேபி திருப்பி அதே ஸ்கூலில் சேர்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம். எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் விட்டு மாறினவங்க யாருமே திருப்பி அதே ஸ்கூலுக்கு வந்ததா சரித்திரமே கிடையாது. 2 ஸ்கூலும் பக்கத்தில் தான் இருக்குது. இது ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, அவ்வளோதான். அந்த ஸ்கூலு பக்கத்தில் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். அதுவும் 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது யாருமே வேறு ஸ்கூல் மாற்ற மாட்டாங்க. ஏன்னா சிலபஸ் வந்து சேமாக இருக்கும். அதாவது 12th படிக்க போகிற சிலபஸ் வந்து 11th வந்து ஒரு பேசிக் மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேர்ந்தா மாதிரி தான் இருக்கும் 11th 12th சிலபஸ் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எந்த பேரண்ட்டும் பொண்ணையோ பையனையோ 11th வரைக்கும் இந்த ஸ்கூல் படிச்சுட்டா 12th நம்ம வேறு ஸ்கூலில் சேர்ப்போம் அப்படின்னு யாருமே சேர்க்க மாட்டாங்க. அப்படி 11th அந்த பொண்ணை 12th சேர்க்குற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு ஸ்கூலில் என்ன குறை வந்துச்சு? ஒரு குறையும் இல்லை. இதை வந்து செல்வி அவர்களே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. எதுவுமே குறை சொன்னதில்லை என் பொண்ணு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அப்போ எந்த குறையும் இல்லாத பொழுது சக்தி ஸ்கூல்லேருந்து நீ சத்யசாயி ஸ்கூலுக்கு சேர்த்துக்கிட்டு திருப்பி சத்யசாயி ஸ்கூலில் ஒரு 10 நாள் படிச்சிருப்பாளோ 15 நாள் படிச்சிருப்பாளோ அந்த பொண்ணு. உடனே கொண்டு போய் நீ சக்தி ஸ்கூலுக்கு மறுபடியும் சேர்க்குறன்னா நீ எப்பேற்பட்ட ஆளாக இருப்ப? யாருமே ஒரு ஸ்கூல் விட்டு இன்னொரு ஸ்கூலில் சேர்த்துக்கிட்டு மறுபடியும் திடீர்னு 10 நாள் அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு ஏற்கனவே படித்த ஸ்கூலில் வந்து சேர்க்க மாட்டாங்க. இது மண்டையில் மூளை இருக்கிறவன் யோசிக்கிறது. இந்த செல்வி கூட்டத்துக்கு தான் என்றைக்குமே யோசனை பண்ணதே கிடையாது. இப்போ செல்விக்கு மட்டும் அந்த 20 கோடி மேலே ஆசை இல்லை, பல கோடி மேலே. செல்வியோட அல்லக்கைகளுக்கும் அந்த 20 கோடி மேலே ஏதோ ஆசை இருக்குது. இதுங்கெல்லாம் பணத்தாசை பிடித்த கூட்டமாகத்தான் இருக்கணும். அதனால தான் ஸ்ரீமதிக்கு நியாயம் எப்படி கிடைக்கும் அப்படின்றத பார்க்கல இவங்கெல்லாம். செல்வி அவர்களுக்கு எவ்வளோ கோடி கொடுப்பாங்க அப்படின்றது தான் இவங்க பார்த்துட்ருக்காங்க. எதற்காக செல்வி அவர்களுக்கு பல கோடி கொடுக்கணும் சொல்லுங்கள்? அந்த கூலை அடித்து நாசம் பண்ணதுக்கா? இல்லை ஸ்ரீமதியை வந்து மிரட்டி பேசி அடித்து துன்புறுத்தி அந்த பொண்ணை சாகிற அளவுக்கு கொண்டு வந்து அந்த பொண்ணை சாகடிச்ச அந்த ஒரு மகா பெரிய காரியத்துக்காகவா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து ஸ்ரீமதி கேஸ் மட்டும் கிடையாது. நிறைய கேசஸ் வந்து நம்ம டெய்லி பார்க்குறோம். கொலை செய்கிறார்கள், தற்கொலை செய்கிறார்கள், இது மாதிரி நிறைய கேசஸ் பார்க்குறோம். எந்த இடத்துல வந்து பணம் தான் முக்கியம்னு சில பேர் பேசுகிறாங்களோ, பேரண்ட்ஸுன்றவங்க மெயினாக ஒரு ஸ்டூடெண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பேரண்ட் வந்து பணத்தை பற்றி பேசுகிறார் அப்படின்னாலே அந்த பேரண்ட்டை நம்பக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த அம்மா வந்து ஃபீஸே கட்டாமல் அந்த பொண்ணை ஸ்கூலில் சேர்த்துருக்கு. அப்போனா அந்த பொண்ணு சாக போகிறான்னு உனக்கு முதலையே தெரியும். சாக போகிற பொண்ணுக்கு எதுக்கு ஃபீஸ் கட்டணும்? அந்த ஃபீஸ் தண்டம் தானேன்னு நீ நினச்சிருக்க. உண்மையாகவே நீ ஃபீஸ் கட்டியிருந்த அப்படின்னா உன்னோட இன்டென்ஷன் தெரிஞ்சிருக்கும் எங்களுக்கு. சரி அந்த பொண்ணு படிக்கணும், அங்கே இன்னும் 12th நல்லா படிக்கணும்னு சொல்லி செல்வி அவர்கள் அந்த பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டி அந்த பொண்ணை படிக்க வச்சிருக்காரு, மறுபடியும் அந்த ஸ்கூலில் சேர்த்துருக்காரு, நம்ம நம்பலாம். நீ ஃபீஸே கட்டாமல் அந்த பொண்ணை சேர்த்துருக்க அந்த ஸ்கூலில் அப்படின்னும் பொழுது உன்னுடைய எண்ணம் என்னவாக இருக்கும்? உள்நோக்கம் என்னவாக இருக்கும்? அப்போ அந்த பொண்ணு சாக போகிறான்னு உனக்கு தெரியும். சரி ஸ்கூல்லேயே செத்து போட்டோம், வீட்டில் செத்தா நமக்கு தான் பிரச்சனை, ஸ்கூலில் செத்து போட்டோம்னு சொல்லி தான் அந்த பொண்ணை கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுருக்க. இல்லை உனக்கு எதுக்கு மறுபடியும் அந்த ஸ்கூலில் போய் சேர்க்கணும்? ஃபஸ்ட்டு அதுவே புரியலையே. நீ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூலில் சேர்த்த, சரி உனக்கு பிடிக்கல நீ வேறு ஸ்கூலில் சேர்த்தா ஓகே. திருப்பி அதே ஸ்கூலுக்கு நீ கொண்டு வந்து விடுறேன்னா அங்கேயே இடிக்குதே. அங்கேயே உன்னோட எண்ணம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இந்த அம்மா வந்து சேர்க்காமல் இருந்ததுன்னா இப்போ சக்தி ஸ்கூலுக்கு மறுபடியும் இந்த பொண்ணை சேர்க்கலைன்னா அந்த பொண்ணு வீட்டில் தான் செத்து போயிருக்கும். செல்வி அவர்களோட வீட்டில் தான் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணியிருக்கோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பொண்ணை வந்து ஸ்கூலில் சேர்த்துருக்கார் செல்வி அவர்கள். அந்த பொண்ணு எப்படியும் டெசிஷன் எடுக்கும். சரி அவள் சாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோன்னு உட்காந்துருக்கு இந்த பொம்பளை. அப்போ அந்த பொண்ணு 10 நாள் பார்த்துச்சு. 12வது நாள் அந்த பொண்ணு செத்து போச்சு. அந்த 10வது நாள் இந்த அம்மா வந்து ஃபோன் அடித்து என்னென்னமோ பேசியிருக்கு, பயங்கரமாக பேசியிருக்கு. நம்மளே கவனிச்சிருக்கோம். ஸ்கூல் டீமில் இருக்கிற அத்தனை பேரையும் விபச்சாரிகள் என்று சொல்லியிருக்கார் செல்வி அவர்கள்.
கேவலமாக பேசியிருக்காரு. கண்ட மேனிக்கு பேசுறது. இந்த அம்மாவை சித்தின்னு சொன்னதுக்கே இந்த அம்மா குதிக்குது. அதே மாதிரி இவருடைய அல்லக்கைகளையும் வச்சு மற்றவங்களை கேவலமாக பேசுகிறார் செல்வி அவர்கள். இவர் பின்னாடி வந்து செய்யறதுக்கு வந்து அவ்வளோ பேர் இருக்குது, ஒரு பெரிய கூட்டமே இருக்குது செல்விக்கு. ஒரு கல்ட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் செல்வியை எதிர்த்து யாராவது பேசிவிட்டால் செல்வி அவர்களும் செல்வியோட அல்லக்கைகளும் கண்டமேனிக்கு அடுத்தவங்களை பேசுவாங்க. கண்டமேனிக்கு அவர்களை வந்து அவங்க கேரக்டரையே அசாசினேட் பண்ணுறது. ஜஸ்ட் நான் ஒரு டாபிக் நான் பேசுகிறேன். இந்த கேஸில் நான் ஆரம்பத்தில் வந்து கமெண்ட்ஸில் நான் வந்து ஸ்கூலுக்காக தான் பேசியிருக்கேன். ஏன்னா செல்விக்காக அவ்வளவு யூடியூப் சேனல்கள் பேசிகிட்டு இருந்திருக்கு. அத்தனை சேனல்களும் ஸ்கூல் இப்படி செஞ்சிச்சு, ஸ்கூலில் இருக்கிறவங்கலாம் வந்து அந்த பொண்ணுக்கு ஏதோ பண்ணி 10 பேர் ரேப் பண்ணாங்க, 20 பேர் ரேப் பண்ணாங்கன்னு கதை சொல்லிட்டு இருந்தது. இந்த செல்வி அவர்களே கதை சொல்லிட்டு இருந்தார். நானும் என் மண்டையை பிச்சுக்கிட்டு யோசிக்கிறேன், ஒரு ஸ்கூல் இவ்வளவு மோசமாக இருக்குமா? அப்படி அவ்வளவு மோசமான ஒரு ஸ்கூலில் போயிட்டு இத்தனை பசங்க படிச்சிருப்பாங்களா, இல்லை படிப்பாங்களா? இது என்னுடைய யோசனை. ஏன்னா எல்லாருமே ஸ்கூல் என்கிற ஒரு விஷயத்த கடந்து தான் வந்திருப்பாங்க. எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. அட்லீஸ்ட் 2ஆம் கிளாஸ் வரைக்குமாவது படிச்சிருப்பாங்க, இல்லை எல்கேஜியாவது படிச்சிருப்பாங்க ஸ்கூலுக்கு, இல்லையா? ஸ்கூல் பக்கம் போயிருப்பாங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் வந்து விபச்சாரம் செய்கிறார்களா? எந்த ஸ்கூல்லையாவது இது நடக்குதா? இல்லை எந்த ஸ்கூல்லையாவது கொலை செய்யணும்னு ஸ்டூடெண்ட்ஸை சேர்ப்பாங்களா ஸ்கூலில்? எந்த ஸ்கூல்லையும் நடக்காது. இது வந்து இவர்கள் பேசுவது எல்லாமே வந்து ஒரு லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா எதுவுமே உண்மை கிடையாது. இப்போ அவங்க சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு வந்து ஸ்கூலோட அஜாக்கிரதையினால தான் அந்த பொண்ணு செத்து போச்சுன்னு சொல்லியிருந்தா கூட நம்ம ஒத்துக்கலாம். சரி, ஓகே, இருக்கலாம், அந்த ஸ்கூல் அஜாக்கிரதையாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம நம்பலாம். ஆனால் இவர்கள் எப்படி பேசுகிறார்கள்? அந்த பொண்ணை விஐபிகளுக்கு விருந்தாக்கி விட்டனர், ஏடிஎம்கே பிஜேபி எல்லோரும் சேர்ந்து சதி செஞ்சிச்சு, ஆர்எஸ்எஸ் கேம்ப் நடத்திட்டாங்க, அதனால் அந்த ஸ்கூல் ரொம்ப கெட்ட ஸ்கூலு, இப்படியெல்லாம் பேசியிருக்கு. இந்த விஷயத்தை விசிகா அண்ட் இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி பீப்புள் என்ன செய்கிறாங்க, இதை வச்சு பெரிய பெரிய கதையெல்லாம் உருவாக்குறாங்க. இந்த நக்கீரன் சேனல்லாம் வந்து பெரிய பெரிய கதையெல்லாம் உருவாக்குது. ஏன் இந்த கதைகளெல்லாம் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலவரத்தில் ஈடுபட்ட ஆட்கள் எல்லாம் வந்து விசிகா அல்லது கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் பீப்புள் தான். ஸோ அதனால் அவர்களெல்லாம் காப்பாற்றணும். ஆனால் அதோட தலையே வந்து பார்த்திங்கன்னா விசிகா ஹெட்டு தான். இந்த திராவிடமணி யார், விசிகாவில் ஏதோ ஒரு பெரிய பொறுப்பில் அவங்க டிஸ்ட்ரிக்ட்லேயோ இல்லை எதுலேயோ இருக்கிற ஒரு பர்சன் தான். திருமாவளவனும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு. ஸோ அதனால் இவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் இந்த விசிகா பார்ட்டியும் போராடி இருக்கு. இவர்களுக்கெல்லாம் ஸ்ரீமதிக்கு நியாயம் வாங்கணும் அப்படின்றது எண்ணம் இல்லை. ஸ்கூல் மீது பழி போட்டு விட்டால் இந்த கேஸ் வந்து வேறு திசையை நோக்கி செல்லும், கொலைன்ற நோக்கத்தில் போகும். அதனால் இந்த கலவரத்தில் ஈடுபட்டவங்கலாம் தப்பிச்சிடுவாங்க. ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பத்துலேயே நான் பார்த்தேன். என்ன சொன்னாங்கன்னா, இது கொலை என்று நிரூபணமாகிவிட்டால் இந்த கலவரம் செய்தவர்களையெல்லாம் விட்டுடுவாங்க அப்படின்னு ஒரு சில பேர் கமெண்ட் போடுறாங்க. ஓ, உனக்கு அப்போ அந்த ஸ்கூல் மீது கொலை பழியை நீ சுமத்திட்டேன்னா இந்த கலவரக்காரர்கள்லாம் அதை வச்சுக்கிட்டு தப்பிச்சிடுவாங்கன்னு வளரிட்டு இருக்கீங்க. கலவரம் செய்தது ஒரு கேஸு, அந்த பொண்ணு இறந்தது ஒரு கேஸு. ரெண்டுமே வேறு வேறு திக்கில் தான் நடக்கும். ஒருவேளை அந்த பொண்ணு உண்மையாகவே கொல்லப்பட்டிருந்தா கூட இந்த கலவரம் செய்தவர்களை சும்மா விட மாட்டார்கள் போலீஸ். இந்த கலவரத்திற்கு மூளையாக செயல்பட்டவர் யார்? செல்வி. அப்போ செல்வியை கண்டிப்பாக விட மாட்டாங்க. இந்த கேஸில் மிகப்பெரிய குற்றவாளி, முதல் குற்றவாளியே செல்வி தான். ஸோ இந்த பொண்ணு கேஸு தனி கேஸு. ஆனால் இதை வச்சுக்கிட்டு உண்மையாகவே அந்த பொண்ணு கொல்லப்பட்டிருந்தா கூட அந்த ஸ்கூலில் கலவரம் நடந்திருக்கக்கூடாது. இதுதானே உண்மை? நீ எதற்காக அந்த கலவரத்தை நிகழ்த்தினாய்? கலவரம் செய்தது கூட சாதாரணமாக நிகழ்த்திருந்தால் பரவாயில்ல. எல்லாரும் கோபத்தில் கொந்தளித்து விட்டார்கள், அதனால் அந்த ஸ்கூலை இப்படி பண்ணிட்டாங்க, நம்ம பேசிக்கலாம். கோபத்தில் மக்கள் வந்து கூட்டமாக திரளும்பொழுது அது நடக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது பிளான் பண்ண எக்ஸிக்யூஷன். இது பிளான் பண்ணி கரெக்டாக அந்த சண்டேன்ற டேயை சூஸ் பண்ணி போய் அங்கே போய் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு குற்றமானாலும் சரி, அது கொலையாக இருக்கட்டும், கொள்ளையாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கலாம். கோர்ட் எதை வச்சு அது குற்றம்னு தீர்மானிக்கிறது அப்படின்னா இன்டென்ஷன். ஃபஸ்ட்டு இன்டென்ஷன். இதை யார் வந்து இதை செயல்படுத்தினாங்க? ஒரு 4-5 பேர் பிளான் செஞ்சதாக இருந்ததுன்னா அவங்களோட இன்டென்ஷன் என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க, அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க, இதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து ஒருத்தங்களை கொலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது அட்டெம்ப்ட் டு மர்டர்.
கொலை செய்ய முயற்சித்தார்கள், அது ஒரு குற்றம். ஆனால் கொலை செய்திருந்தாலும் கொலை செய்ய முயற்சித்திருந்தாலும் ரெண்டுமே ஒரே மாதிரியாக தான் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த கேஸில் வந்து செல்வியும் செல்வியோட அல்லக்கைகளும் சில பேரும் பக்காவாக பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு இந்த விஷயத்தை நடத்தியிருக்காங்க, கலவரத்தை. அதாவது இந்த கலவரம் செய்தவர்களை எப்படி கூட்டிகிட்டு போயிருக்காங்க, பஸ்ஸில் வேனில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வாட்ரு பிரியாணி எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள வந்து சரி கட்டி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இது பக்கா பிளான். இது இப்போ அங்கே இருக்கிறவங்களே வந்து கலவரம் செய்திருந்தால், அந்த ஸ்கூலை சுற்றி இருக்கிறவங்களே கலவரம் செய்திருந்தால், இல்லை அந்த செல்வி அவர்களோட ரிலேட்டிவ்ஸே கலவரம் செய்திருந்தால் கூட கோர்ட் வந்து இது வந்து குறைந்தபட்ச தண்டனையாக கொடுத்துட்டு விட்டுருப்பாங்க. ஆனால் உண்மையாகவே இது குறைந்தபட்ச தண்டனை கொடுக்க வேண்டிய கேஸா அப்படின்னா கிடையாது. அந்த அளவுக்கு சர்வநாசம் செய்திருக்கிறார்கள். அந்த கலவரம் செய்தவர்களுக்கு மேபி கம்மியாக கிடைக்கலாம் தண்டனை, அதாவது ஒரு 3 வருஷம் அந்த மாதிரி. ஆனால் இதற்கு மூளையாக செய்தவர்களுக்கு கண்டிப்பாக 7-8 வருஷம் இல்லை 10 வருஷம் கண்டிப்பாக சிறை தண்டனை உண்டு. 10 வருஷம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இதுக்கு தண்டனை கிடைக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கலவரம் செய்து ஒரு ஸ்கூலையே நாசம் செய்தவர்களெல்லாம் சின்ன தண்டனை கொடுத்து தப்பிக்க விட மாட்டாங்க. ஏன்னா இது நாளைக்கு வேற ஒருத்தவங்க செய்வாங்க, ஸ்கூலில் அவன் கலவரம் செய்தார்கள், 2 வருஷம் தான் தண்டனை கிடச்சிது, 1 வருஷம் தான் தண்டனை கிடச்சிது, இல்லை ஃபைனோட விட்டுட்டாங்க, அதனால் நம்ம இன்னொரு ஸ்கூல் அட்டாக் பண்ணுவோன்னு இன்னொரு குரூப்பு கிளம்பும். அதனால் இது போன்ற குற்றங்களுக்கு, அதுவும் சின்ன பசங்களாம் படிக்கிற ஸ்கூலில், எல்கேஜி யூகேஜி பசங்களாம் படிக்கிற ஒரு ஸ்கூலில் இதை மாதிரி நாசம் செய்பவர்களை கடுமையாக தண்டிக்கணும். அந்த மாதிரி தண்டனை கொடுத்தால்தான் இன்னொருத்தன் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான். ஸோ கோர்ட் வந்து இந்த கேஸை வந்து ஒரு முன்னுதாரண கேஸாக எடுத்துக்கிட்டு கடுமையான தண்டனை கொடுப்பார்கள் என்பதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த நீதிபதி அவர்களும் ஸ்கூலில் படித்தவர் தான், ஏதோ ஒரு ஸ்கூலில். அந்த நீதிபதி அவர்களுக்கு பசங்க இருந்திருக்கும், பேரப்பிள்ளைங்க இருக்கும், அவங்களும் ஏதோ ஒரு ஸ்கூலில் படிச்சுட்ருப்பாங்க. இதே மாதிரி அவங்க பேரப்பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலோ இல்லை அவங்க பசங்க படிக்கிற ஸ்கூல்லையோ இதே மாதிரி யாரோ ஒருத்தன் வந்து நான் கலவரம் செய்ய போகிறேன்னு செஞ்சால் அவங்க பசங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிடும். அந்த 1 வருஷத்துக்கு ஒன்றுமோ அந்த ஸ்கூலை வந்து சரி பண்ணலை அப்படின்னா 2-3 வருஷம் 4 வருஷம் கூட அந்த ஸ்கூல் அப்படியே பாழடைஞ்ச ஸ்கூலாக மாறிடும். அதில் அந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்களுடைய நிலைமை வந்து கேள்விக்குறியாகிறது. ஸோ அதை கன்சிடர் பண்ணி, ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்யூச்சரை கன்சிடர் பண்ணி இது போன்ற கேஸ்களுக்கு கண்டிப்பாக கோர்ட் வந்து கடுமையாக தண்டனை கொடுக்கும். இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக. இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டு செல்வி அவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படின்றது நமது எதிர்பார்ப்பு. சீக்கிரம் நடக்கும் நம்புவோம். அனைவருக்கும் மறுபடியும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி.